இந்திய சட்டங்கள் மாற்றப்பட்டதற்கு கிறிஸ்தவர்கள் காரணமா? சர்வலோக நியாயாதிபதியான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்திய சட்டங்களில் திடீரென்று சில மாற்றங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. சட்ட பொருள்களில் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வராமல் பெயர்களிலும் வரிசை எண்களில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வந்ததற்கான மிக முக்கியமான காரணத்தை கிறிஸ்தவர்கள் அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமது இந்திய நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாக இந்தியாவிற்கென்று தனியாக சட்ட புத்தகங்கள் இல்லை. வெளிநாட்டின் சட்ட புத்தகங்கள் தான் இங்கு பயன்படுத்தப்பட்டு வந்தன. முன்பு இந்தியாவில் யாராவது சட்டம் படிக்க ஆசைப்பட்டால் வெளிநாட்டிற்கு சென்றுதான் சட்டம் படிக்க வேண்டும். இந்திய அரசியல் தலைவர்களான காந்தியடிகள், நேருஜி, அம்பேத்கர் உள்பட அனைவரும் வெளிநாட்டிற்கு சென்றுதான் சட்டம் படித்துவிட்டு வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்ட வீரரான எம்.என். ராய் அவர்கள் 1927ஆம் ஆண்டில் நடந்த எல்லா சுதந்திர போராட்ட பொதுக்கூட்டங்களிலும் இந்தியாவிற்கென்று தனியாக ஒரு சட்ட புத்தகம் எழுதப்பட வேண்டும் என்ற குறிக்கோள் கோட்பாட்டை வலியுறுத்தி மேடைகள் தோறும் பேசி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1927ஆம் ஆண்டு எம்.என். ராய் அவர்களின் விருப்பமும் வேண்டுதலும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1947ஆம் ஆண்டு நிறைவேறியது. எப்படி என்றால், நமது இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்ததும் முதலாக நமது தேச தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆலோசித்து நமது நாட்டிற்கென்று தனியாக சட்ட புத்தகங்கள் எழுதுவதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த சட்டக்குழுவிற்கு அம்பேத்கர் அவர்களை தலைவராக நியமித்தார்கள். சட்டக்குழுவின் உறுப்பினர்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றாலும் அம்பேத்கர் அவர்கள் மனம் தளராமல் பல வெளிநாட்டின் சட்ட புத்தகங்களை எல்லாம் படித்து பார்த்து அதிலுள்ள நல்ல கருப்பொருள்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து இந்தியாவில் வாழும் பலதரப்பட்ட மக்களின் ஜாதி, மதம், மொழி, கலாச்சாரத்தை மனதில் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் இந்தியாவிற்கென்று தனி சட்டங்களை வடிவமைத்தார். அம்பேத்கர் அவர்கள் பல நாடுகளின் சட்ட புத்தகங்களை எல்லாம் படித்து பார்த்தாலும் அதில் குறிப்பாக சில நாடுகளின் சட்ட புத்தகங்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்தார். குறிப்பாக அமெரிக்கா, அயர்லாந்து, ஜெர்மனி, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய கிறிஸ்தவ நாடுகளின் சட்ட புத்தகங்களின் சாராம்சத்தை அதிக அளவில் இந்திய சட்ட புத்தகங்களுக்கு பயன்படுத்தி கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி என்றால் இந்திய சட்ட புத்தகங்களில் அதிக அளவில் கிறிஸ்தவ நாட்டின் சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத காரணத்தினால்தான் இந்திய சட்ட புத்தகங்களின் பெயர்களையும் வருடத்தையும் வரிசை எண்களையும் மாற்றிவிட்டால் வரும் தலைமுறையினர் எல்லாம் இப்பொழுது உள்ள பெயரையும் வருடத்தையும் பார்த்து இந்த சட்ட புத்தகத்தை பெரும் பாடுகளுக்கு மத்தியில் எழுதி வைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் தியாகத்தையும் அவரது சட்ட அறிவிற்கு உதவிகரமாக இருந்த கிறிஸ்தவ நாடுகளின் சட்ட நுணுக்கங்களையும் மறந்து போய் விடுவார்கள் என்பது ஒன்றிய அரசின் தந்திரமாகும். சட்ட புத்தகங்கள் எழுதுவதற்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் மற்றும் எம்.என். ராய் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை குறித்தும் முதலாக அமைக்கப்பட்ட இந்திய சட்டக்குழுவின் வரலாற்றை பற்றியும் அவைகளின் முழுமையான விளக்கங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களது லா வேர்ல்ட் தமிழ் சட்ட விழிப்புணர்வு செய்தி சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள். இந்திய நாட்டின் சட்டங்களுக்கு பெருமை சேர்த்த கிறிஸ்தவ நாடுகளின் சட்ட வரலாற்றை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களது கிறிஸ்டியன் லா வேர்ல்ட் சேனலில் மிக மிக முக்கியமான குறிக்கோள் கோட்பாடாகும். பரிசுத்த வேத புத்தகத்திற்கும் சட்ட புத்தகத்திற்கும் இருக்கின்ற ஒற்றுமையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு பகிருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். கிறிஸ்தவர்களின் சட்ட நலன் கருதி வெளியிடுவோர்
சர்வதேச கிறிஸ்தவர்கள் சட்ட பாதுகாப்பு குழு. ரன் பை லா ப்ரொடக்ஷன் கவுன்சில் ஃபார் இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய கிறிஸ்டியன் லாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க.